ஹாய் ஒருவன். ஸோ என்னால் முடியலைங்க. இங்கே பாருங்கள், அந்த நியூஸ் சேனல் நீங்களே பாருங்கள். அப்படி காட்டக்கூடாது, காப்பரேட் போட்டுற போகிறாங்க. தமிழகத்தில் 7ஆம் தேதி +2 ரிசல்ட். இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ண முடியாது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. தமிழகத்தில் 7ஆம் தேதி +2 ரிசல்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா +2க்கு ரிசல்ட்டு மே 9 முதல்ல அஃபிஷியலாக நியூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாளைக்கு தான் 6ஆம் தேதி. நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நாளைக்கு தான் உறுதியாக மே 9 இன்னும் 7ஆம் தேதியாங்கிறது நாளைக்கு அறிவிப்பு வந்துருமாம்மா. காலையில் இல்லைன்னா மத்தியானத்துக்குள்ளே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு காலையிலே வந்துடும். நாளைக்கு மட்டும் அறிவிப்பு வந்துருச்சுன்னா அது மே 7 தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நியூஸ் சேனல்னால் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். மே 7க்கு முன்னாடி வந்தால் எனக்கு மே 7 வந்தால் எனக்கு சந்தோஷம்தான், உங்களுக்கும் சந்தோஷம்தான். அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம். சும்மா இது போட்டு டென்ஷன் நமக்கு வருமா வராதான். மே 6ன்னாங்க. மே 6ன்னு குத்துமதிப்பாக சொன்னாங்க. ஒரு நியூஸ் சேனலில் பிஃபோர் 2 டேஸ்ன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிஃபோர் 2 டேஸ் இப்போ அதாவது மே 9ஆம் தேதிக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அதே மாதிரி இங்கே ஒன்று வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் எதாக இருந்தாலும் பொறுமையாக நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கிடைச்ச தகவலுங்க இது. இதே மாதிரி இனி நியூஸ் சேனலில் ஸ்ப்ரெட் ஆகலை. இப்போ இதில் வந்த நியூஸ் தான், சரிங்களா? அப்போது இனி வேறு சேனல்லையும் வருமா என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு குழப்பம் அடையக்கூடாதுன்னு இந்த வீடியோவை போட்டேன். ஸோ பொறுமையாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆர்டிக்கல்லையும் படித்தேன், இந்த ரிசல்ட் சம்மந்தமாக நிறைய குழப்பங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் 7ஆம் தேதி தான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு மே 6ங்க. எனக்கு தெரிஞ்சு மே 6 பார்த்திங்கன்னா நாளைக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா மே 7 ரிசல்ட். நாளைக்கு எதுவுமே அவங்க சொல்லலைன்னா கண்டிப்பாக மே 9 ரிசல்ட் பார்க்கலாம், சரிங்களா? நாளைக்கு அறிவிச்சிருவாங்களா இல்லைன்னு பார்க்கலாம். ஏன்னா மே 7ஆம் தேதி TNEA, அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான், அதே டைம் தான் இதுவும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தோணுது. ரிசல்ட்டும் அப்போ தான் வரும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். இவங்களே வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கான்னு கன்ஃபார்மாக சொல்லலை. பொறுமையாக இருந்து பார்க்கலாம், இது நடக்குமா நடக்காதுன்னு. நீங்கள் இப்போதைக்கு மே 7, 8, 9, 6 சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியும் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டும் இருக்க வேண்டாம். இந்த நியூஸ் சேனல் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நமக்கு எல்லாம் தெரிய வரும். அதனால் பொறுமையாக காத்துக்கிட்டு இருப்போம். ரிசல்ட் பாசிட்டிவாக வரும். ரிசல்ட்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, பேசிக்கலாம். பட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஸ்டே டியூன்டாக இருங்க. கண்டிப்பாக லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மே 7 ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தோணுதுன்னு தான் சொன்னால், கன்ஃபார்ம் கிடையாது. மே 6ஆம் தேதி நாளைக்கு நமக்கு அந்த நியூஸ் வந்துடும். அதாவது நியூஸில் அறிவிப்பு வரலாம். நாளைக்கு அறிவிப்பு வந்துச்சுன்னா 7ஆம் தேதி. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னால் முடியல, எனக்கே டென்ஷன் ஆகுது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும்? ஏன்னா என் பசங்கள்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அந்த டென்ஷனும் இருக்கும். என்னை பார்த்த நீங்கள், அதாவது எங்கிட்டேருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு மார்க் வருமா வராதா, அந்த க்யூரியாசிட்டி எனக்கு இருக்கும்ல. ஸோ அதுதான் டென்ஷன், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இருக்க அதே டென்ஷன் தான் எனக்கும் இருக்குது. அதனால் பேனிக் ஆகிக்க வேண்டாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.